ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்ல லவர்ஸ். உன் கால்கள் போதும் பாழை நானும் கூட வந்தேனே உன்னில பாசி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை எந்த மாதிரியான உணவுகளை சமைக்கணும், எந்த மாதிரியான உணவுகளை சமைக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லா நாட்களுமே ஒரு நல்ல நாட்கள் தான். ஆனால் செவ்வாய் வெள்ளி அப்படிங்கிற நாட்கள் இறைவனுக்கு மிகவும் உகந்த நாட்களாக கருதப்படுது. அன்றைக்கி நம்ம பூஜைகள்லாம் நிறைய செய்வோம். ஸோ அந்த மாதிரி நாட்களில் நம்ம ரசம், கீரை, பாகற்காய் போன்ற முக்கிய உணவுகளை சமைக்கக்கூடாது அப்படின்னு நம் முன்னோர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, சொல்லி வச்சுருக்கிறாங்க. குறிப்பாக ரசத்தில் புளிப்பு சுவை அதிகமாக இருக்கும். அதனால் பூஜை நாட்களில் ரசத்தை நம்ம தவிர்க்கிறது பெஸ்ட்டு. இன்னொன்று, ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமை ரசம் கொல்லிக்கு ஆகாது அப்படிம்பாங்க. அதனால் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், வெள்ளிக்கிழமை ரசம் வைக்கிறத தவிர்ப்பாங்க. அதே மாதிரி அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாகற்காய். பாவக்காய் எப்படின்னா ஒரு கசப்பு சுவையுடைய ஒரு பொருள். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த கசப்பானதை இந்த நாட்களில் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. பாவக்காய் மட்டும் இல்லை, இந்த அதலைக்காய், சுண்டைக்காய் அப்படி கசப்பு சுவை உள்ள காயை தவிர்க்க. பொதுவாக கசப்பு சுவை நம்ம உடலுக்கு நல்லது தான். நம்ம உடலில் உள்ள நச்சுக்களை அது நீக்கும். நம்ம உடம்புக்கு 6 சுவைகள் நமக்கு தேவை தான். ஆனாலும் செவ்வாய் வெள்ளி தவிர மற்ற நாட்களை அவைகளை நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கீரை வகைகள். பொதுவாக கீரையில் எந்த சுவையுமே இருக்கிறது இல்லை. ஆனாலும் இறைவனுக்கு நம்ம பூஜை செய்கிறனால இதை தவிர்க்கிறது பெஸ்ட்டு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு காரணம் கீரை எதுக்கு சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, தக்காளி, பூண்டு அந்த மாதிரி இதை நம்ம கீரையிலேருந்து தனியாக எடுத்து வைக்க முடியாது. சரியா? அது எப்படி அந்த கீரையோடு சேர்ந்து குழம்பி போய் இருக்குமோ, அதே மாதிரி நம்மளும் ஒரு குழப்பமான நிலைக்கு தள்ளப்படுவோம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால தான் குறிப்பாக இந்த பூஜை நாட்களில் செவ்வாய் வெள்ளி மற்றும் பண்டிகை நாட்களில் கீரைகளை நம்ம சமைக்க வேண்டாம் அப்படின்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. கீரை சமைக்க வேண்டாம், ஆனால் நம்ம அகத்திக்கீரையை வாங்கி பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்கலாம். செண்பகமே செண்பகமே வடபொதிகை செண்பகமே. Thanks for watching. Bye.